ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7,00,000 அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7,00,000 போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை. தன் படங்க, தன் குழந்தைங்க அது. ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்தோடனே கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி? எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர். அவர் உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிடுறதுலையும் ஒரு லாஜிக் இருக்கு. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன். இந்த படத்துல அவர் தான் ஹீரோ. 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாம அவரை பல படங்கள்ல நான் பார்த்துருக்கேன். கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு சொல்றேன், அவர் படங்களை கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீன்ல இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் உட்காரணும்னு நினைச்சுக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள். அவர் பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம நேற்று முந்த நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்ணுற போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டோமா, எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா? என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். அப்படி பேசாதீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் தாசி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு, நான் பெங்களூர் போனோம். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி.